இங்க நாங்களும் மனுஷர் தானே, உங்க முன்னால தானே உட்காந்து நிக்கிறோம். நீங்க எத்தனை வந்து இப்படி குப்பையா போடுறீங்கல்ல, நீங்க வயிற்றுக்கு என்ன துண்டுறீங்க அதுதானே நாங்களும் துண்டுறோம். எங்களுக்கு கொசு கடிக்காதா? நாங்க புள்ள வச்சுனியா? நாங்க குடும்பம் பண்ணலையா? நீங்க மட்டும் குப்பை எப்படி எத்தனை வந்து இப்படி போடுறீங்க? வீட்டுக்கிட்ட குப்பை வண்டி வருது தானே, அந்த வண்டியில போடுறதுக்கு என்ன? இங்க பாருங்க, உங்களுக்கு நியாயமா ஒண்ணு சொல்றேன். வீட்டுக்கிட்ட காலையில குப்பை வண்டி வருது, அதுல குப்பை போட்டான்னா எடுத்துன்னு வந்து எங்க போட்டு போறீங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் ஆடு மாடு எல்லாம் சாப்பிட்டா அது என்ன அவங்க வாயில்லாத ஜீவனுங்க. அப்புறம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்துன்னு வந்து போட்டுறீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் நோய் வந்துச்சு அது வந்துச்சு சொல்லிட்டு நீங்க கியூல போய் நிக்கணும். உங்களுக்கு அதுதான் சொல்ற பாருங்க, வீட்டுக்கிட்ட குப்பை வண்டி வருது, அழகா சாப்பிடுற ஐட்டம் செப்பரேட்டா வைங்க, பிளாஸ்டிக் கவருங்க செப்பரேட்டா எடுத்துன்னு இருக்குன்னா அவங்க அழகா வாங்கிக்கிறாங்க. அதை எடுத்துன்னு வந்து ரோட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம், ஜனங்களுக்கும் ப்ராப்ளம். சரி, நாங்க 2 பேர் போட்டது புடிச்சிட்டீங்க, 1000 பேர் போடுறாங்க, அவங்க பிடிக்கிறீங்களா நீங்க? ஆமாவா? பிரைவேட் ஸ்கூல்ல கட்டணும் ஃபீஸ், ரோட்ல யாருன்னா குப்பை கொட்டினா போடுவோம் உங்க மேல கேஸ்.